பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus, wonderful Jesus. தேவனுடைய மகிமை நமச்சில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய கரநமத்தில் இறங்கி வரட்டும். Jesus name of God. பிரார்த்தனை செய்வோம். தேருமாமறையே அருள்பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. தேருமாமறையே அருள்பதியே நின் திருச்சபை வளரனின் தயை புரியே. கருணை வாசகர் கதிர் பலர் தோழிர கருணை வாசகர் கதிர் பலர் தோழிர கனகார் புவினின் அகல மருள் ஜனமொழியுற அவனருள் உணர திருமாமறையே அருள்பதியே நின் திருச்சபை வளரனின் தயை புரியே. இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச இறையே நினைமை விசுவாசம் நேசமோடையூன் தாசர்கள் பேச திருமாமறையே அருள்பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. ஞானம் அந்த மட்டும் எம்முடனிருக்க ஞானம் அந்த மட்டும் எம்முடனிருக்க நயவாய் கழித்தாய் எமை குறுக்க சில மாதாயூனின் வசனமதுரைக்க திருமாமறையே அருள்பதியே நின் திருச்சபை வளரனின் தயை புரியே. சத்தியபோதம் ஏத்த ரைதனில் செழிக்க சத்தியபோதம் ஏத்த ரைதனில்
தமியோனின் புகழே உரைக்க நித்திய பாக்யமே புவிகளிக்க திருமா மறையே அருள் பதியே நின் திருச்சபை வளரனின் தயை புரியே திருமாமறையே அருள் பதியே நின் திருச்சபை வளரனின் தயை புரியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்தருளும். நீசனை மறையும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலை ஒளிபரப்பையும் என் ஜனங்களையும் இந்த இடத்தையும் பரிபூர்ணமாம் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கொஞ்சம் கெயின் கூட்டு. பரிசுத்தமான ஆண்டவர் நம்மில் வந்திருக்கிறார். நேற்று நம்முடைய திறவுகள் ஜெபம் அற்புதமாய் நடந்தது. அநேகர் ஆண்டவர் கொஞ்சம் டிலே குறைச்சது, அநேகரை கொண்டு வந்தார், மகிமையினால் நிரப்பினார், ஜனங்களை ஆசீர்வதித்தார். இன்றும் உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் கிருபை அளித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெமாப்பில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தும் சொல்கிறேன். உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் நேரலையாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். ஜூமில் வந்திருக்கிற எல்லாருக்கும் கடைசியில் நான் வரவேற்பு சொல்வேன். அற்புதமான தேவனுடைய கரம் நம்மத்தில் இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிக்க கேட்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பரிசுத்தமான ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கிருபை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத ஒரு மனிதன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு என்ற அர்த்தமா? another person, தகுதியற்றவன், லாயக்கற்றவன், ஐஏஎஸ் படித்த கலெக்டர், பிஇ படித்த இன்ஜினியர், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், எம்எஸ்சி எம்பிஏ படித்த மார்க்கெட்டிங், எம்சிஏ படித்த சாஃப்ட்வேர் மாதிரி ஏதோ ஒரு தகுதியின் அடிப்படையில் இந்த உலகம் நம்மை கணிக்கிறது, ஒவ்வொரு பதவிகளுக்கு அந்தந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு. ஆம், நாம் இந்த உலகில் வாழ்வதற்கும் அவருடைய ராஜ்யம் போய் சேர்வதற்கும் நம்முடைய தகுதி அல்ல, பரிசுத்தம் அல்ல, பக்தி அல்ல, அவருடைய கிருபை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதுக்கு பின்பு வந்தவர்கள் எல்லோரும் தாவீதை போல உண்மையா இருக்கவில்லை. விக்கிரக ஆராதனைக்காரன் யெரொபெயாம் விக்கிரக ஆராதனைக்காரன். தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டினவன் ஆத்துமத்தை கட்ட மறந்து போனான். அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தி இறைவனை விட்டு வெகு தூரம் போய்விட்டான். ஆனாலும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு செய்தது போல அவர்களுக்கு செய்யவில்லை.
ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை செய்த பொழுதும் ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் ஒரு விளக்கை அணையாமல் வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தாசனாகிய தாவீது நிமித்தம். நாம் வாழும் காலத்தில், வாழ்ந்து முடித்த காலத்தில், நம்முடைய முற்பதாக்களின் காலத்தில் அன்று தொட்டு இன்று வரை பல ஊழியங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழியங்களை பார்த்திருக்கிறோம். அதை ஃபவுண்டர்ஸ், அதனுடைய நிறுவனர்கள், அதை தொடங்கினவர்கள், அதை நடத்தின பரிசுத்தவான்கள் வாழ்வை பார்த்திருக்கிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மாதிரியாக இருந்தது, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது, உண்மையாக ஊழியம் செய்தார்கள். அவர்கள் நிமித்தம் இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்கு பின் வந்த சந்ததி அவர்களைப் போலதான் ஊழியம் செய்யலாம் என்ற இல்லை என்றாலே இன்று வரை நிர்மூலமாக நிற்பதற்கு ஒரே காரணம், அவமானப்படுத்தாததுக்கு ஒரே காரணம், அவர்கள் மேல் வைத்த கிருபை. என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் ஒரு விளக்கை அணைக்காமல் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு போங்கள். உங்கள் வீட்டில் போய் உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, உங்கள் அம்மா அப்பா ஜெபித்த இடத்தை பாருங்கள். உங்கள் பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள், அவர்கள் ஜெபித்த ஜெபங்களை நினைவு கொண்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நாம நினைச்சு பாருங்க. அவங்க ஜெபித்திருப்பார்கள், என் தலைமுறையே, என் மகனே, என் பேரனே, என் பேத்தியை இப்படியெல்லாம் ஆசீர்வதியும் சுவாமி, என் தன் சந்ததியை கைவிட்டு விடாதிரும் என்று கெஞ்சின அந்த இடத்தை போய் பாருங்கள். ஒரு முத்தம் கொடுங்க அந்த இடத்திற்கு. ஏன்னா அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தார்கள். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இங்கே நமக்கு வாக்கு தத்தமும் இந்த நாளில் அப்படித்தான், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு பெர்மனன்ட், நிரந்தரமான உடன்படிக்கையாக, கவனன்ட் நிரந்தரமான உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். திருமணத்திலே ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே புருஷனாக இருப்பேன். அவளும் சொல்லுவா, நான் உனக்கு பொண்டாட்டியா இருப்பேன். 2 மாசம் கழிஞ்சு போச்சு. இவளே அவன் அம்மா வீட்டில், இவன் இங்கே. இவன் ஒரு மொபைல், அவ ஒரு மொபைல். அவன் அந்த பக்கம், இவன் இந்த பக்கம். ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை நாம் உடைத்து போட்டது போல கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை உடைத்து போட்டா உன் நிலைமை என் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு வர அவர் காமா அமைதியா அப்படியே அசையாமல் இருக்கிறார் என்றால், உன் பிதாக்களுக்கு இட்ட ஆணை கைகளை தட்டி உடன்படிக்கை. அம்மா ஜெபித்திருப்ப, என் பிள்ளையாண்டான பார்த்துக்கோங்க ஆண்டவரே, தவற விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் பிள்ளைய பாருங்க, அவன் எங்க போனாலும் கை விட்டுறாதீங்க சுவாமி. ஏன்னா ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம், உடன்படிக்கை, தேவனோடு பண்ணின உடன்படிக்கை, தேவன் உன்னோடு பண்ணின கிருபை ஒரு நாள் முனை விட்டு விலகுவதில்லை. மகிமையின் தேவன் இறங்கி வரப்போகிறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு கிருபை நான் நிரப்புவார். உங்களுக்கு ஆணையை நிறைவேற்றாமல் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த பூமியை விட்டு உங்கள் மண்ணுக்கடியில் போகும் முன் ஆண்டுக்கு சொன்ன கிருபையை, உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. யாத்திரா 33:19, ரோமர் 9:15 சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறேன். அப்ப பச்சபாதம் உள்ள தேவனா? ஒரு பிள்ளைக்கு, ஒரு தாய்க்கு 10 பிள்ளை இருந்தாலும் எல்லா பிள்ளைகிட்டும் ஈக்குவலா அன்பு பாட்டுவா. ஒன்று நொண்டியா இருந்தா கூட அதுக்கு தான் அதிக அன்பு இருக்கும். சவல பிள்ளையா இருந்தாலும் சரி, தருதல பையலா இருந்தாலும் சரி, அவனையும் நேசிப்பா, அவனுக்கும் சாப்பாடு போடுவா தாய். ஆனா இங்க ஒரு வசனம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. எப்படி தெரியுமா? எவன் மேல் இரக்கமா இருக்கிறோம் அவனுக்கு மேல் இரக்கமா இருப்பேன். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் உங்கள் பாவங்களை எண்ணாதிருக்கிறார். இரக்கம், கிருபை, கிருபை, தேவ கிருபை. நீ நினைத்துக் கொண்டாய் உன் ஜபம், உன் ஊழியம், உன்னுடைய கீபோர்டு வாசிக்கிறது, உன்னுடைய பிரசங்கம் இல்லை. never brother, never sister. தேவன் நம்மை வச்ச கிருபை. தாவீது கருளை நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்துகிறார். சங்கீதம் 103:11 சொல்கிறது, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் தமக்கு பயந்த மேல் வைத்த கிருபை.
சங்கீதம் 103:11 சொல்லுகிறது அப்படி. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் அவர் தமக்கு பயந்தருமை வைத்த கிருபை. சங்கீதம் 89:2 சொல்லுகிறது, கிருபை, என் கிருபை என்றென்றைக்கு ஸ்திரப்பட்டிருக்கும். என் கிருபை உன் மீது என்றென்றைக்கு ஸ்திரப்பட்டிருக்கும். கூடங்குளம் என்ற ஒரு இடம் உண்டு. அங்கே ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கினாங்க. என்ன தெரியும்? அணு மின் நிலையம், எலக்ட்ரான் பவர் ஸ்டேஷன் தானே, எலக்ட்ரான் பவர் ஸ்டேஷன், அணு மின் நிலையம். இது எந்த நாட்டில் இந்த மிஷின்லாம், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க? எந்த நாடு கூட்டணியை அமைத்து நம்ம இந்தியாவோடு அந்த அணு மின் நிலையத்தை உண்டாக்கியது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லு. மெக்கானிக்கல் இல்லை தானே இருக்க, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? சரி, விஜய் தெரியுமா? மும்தாஜ் நடிகை, என்னது இப்போ வந்திருக்க நடிகை என்ன, நயன்தாரா தெரியுமா? உடனே தெரியும், பல்ல இழிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். எந்த நாட்டோட ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க? ரஷ்ய நாட்டோடு. தெரிஞ்சுக்க, வெறும் மொபைலை பிதிக்கிட்டே இருந்தா பத்தாது, தெரியணும். ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணி அணு மின் நிலையத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு உடன்படிக்கை, நாட்டுக்கு நாடு ஒப்பந்தம். இலங்கை ஸ்ரீலங்காவிலே விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு உடன்படிக்கை வந்தது. என்ன உடன்படிக்கை? போர் நிறுத்த ஒப்பந்தம். விடுதலை புலிகளை முற்றிலும் மாற்றுவதற்கு முன் நடந்த சம்பவம். ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை யாரோ ஒருவர் மீறினார்கள். உலக தேசம் சமாதானத்தை இழந்தது. நமக்கும் தேவனுக்கும் கொடுத்திருக்கிற உடன்படிக்கை யார் ஒருவர் மீறினால் அவர் மீறவே மாட்டார். ஏன்னா வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். கைகளை தட்டுங்களே. நீதான் மீறிருப்ப. வார்த்தையில் வாக்கு சத்தத்தில் உண்மை உள்ள இறைவன். இந்த உடன்படிக்கை நீ மீறுவது போல அவர் மீறினால் நம்முடைய நிலைமை என்ன? எனவேதான் நான் தாவீதுக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன்டா, வார்த்தையை கொடுத்துட்டேன். 35 ஆண்டுகள் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் என் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். சொல்லிவிட்டா செத்தா நிறைவேற்றாமல் போக மாட்டேன், செத்தாலும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். எனவே மௌனமாய் இந்த என்னது இடிச்ச புலி மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பேன். வார்த்தையை கொடுக்க மாட்டேன். என் வாயில் இந்த வார்த்தையை பிடுங்க. இந்த பசங்க படத்துல பாடு பார்த்தீங்கன்னா, போகலாமா கொடைக்கானல் போகலாமா, இவங்களுக்கு வேற என்ன தெரியும், அங்கிள் அது வாங்கி தருவீங்களா, சொல்லவே மாட்டேன். அண்ணே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுக்கிறாமல் மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டுக்கு ஏதாவது இமெயில் ப்ரேயர் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னால் இந்த ஆள் செவிடங்காது சங்கூனமாக உட்காந்துருக்கேன். நான் வார்த்தையை விட்டுட்டேன்னா எப்பாடுபட்டாலும் செய்யணும். தெய்வம் அப்படி தாண்டா, வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அவர் மாற மாட்டார், நீ மாறாமல் இருந்தா சரி. உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விட விலக மாட்டேன், உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய. ஒன்ஸ் ஒரு விஷயம் அவர் சொல்லிவிட்டால் போதும், அதை மீறவே மாட்டார். அந்த உடன்படிக்கையினால் தான் நாம் பிழைத்திருக்கிறோம். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை என்கிற உடன்படிக்கை. கிருபைனா நம்ம நீதியை வைத்தல்ல, நம்ம ஜெபத்தை வைத்தல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை வைத்தல்ல அவர் ஆசீர்வதிப்பது, நம்மை அவர் நேசிப்பதினால் நமக்கு கொடுக்கிற ஈவு. கைகளை தட்டி என்னதான் செஞ்சாலும் 10 பிள்ளைங்க இருக்கும் போதும் அவனுக்கு ஒரு பிறந்த நாள் வருதுன்னா ஏதாவது வாங்கி கொடுக்க என் உள்ளம் துடிக்கும். அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், இவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், கார்ட்ஸனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை, விரும்பவும் இல்லை. ஆனால் நம்மளுடைய உள்ளம் துடிக்கும், நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது ஏதாவது கொடுக்கணும். நம்ம பையன் ஐயோ நம்மளை சுற்றி வரானே பூனைக்குட்டி மாதிரி, இவனுக்கு ஏதாவது செய்யணும். அல்லது அவர் நமது அன்பு கூர்ந்ததினாலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினால, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு உண்டாயிருக்கிறது.
நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாய் கொடுத்ததினால் அன்பு உண்டாயிற்று. அன்பு எப்படி வந்துச்சான்? நாம அன்பு கூறல, நாம நேசிக்கல, நாம ஆண்டவருடைய நாமத்தை அறிய வேண்டிய பிறகு அறியல. ஆனா அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை சாவுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனவே தேவனுடைய அன்பு உண்டாயிற்று. இந்த உடன்படிக்கையை தான் இந்த நாளில் உங்களுக்கு திடப்படுத்துகிறார். தினம் அதே வாழ்க்கை, அதே வாழ்க்கை, அதே வாழ்க்கை, மாற்றமே இல்லை. ஆனால் நீ நிர்மூலமாக நல்ல பேண்ட் போடுற, நல்ல சட்டை போடுற, நல்ல சேலை கட்டுற, காஞ்சிபுரம் சேலை கட்டுற, நல்ல ரோஸ் பவுடர் போடுற, பூ வைக்கிற, பொட்டு வைக்கிற, அங்கே எங்கேயும் போகிற வார சந்தோஷமாக இருக்கேன். நான் என்ன ஆண்டு நல்லா தானே வச்சிருக்கதா செய்வார். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. என்னைக்குமே நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைவுகளை நாம் உணர்ந்து பார்ப்பதே இல்லை. தேவன் ஆசீர்வதிக்கவில்லையே என்று ஒரு குறைதான் இருக்கிறத ஒழிய நாம் அவருக்கு என்ன பிரியமா நடந்திருக்கிறோம் என்ற கேள்வி எழும்புவதில்லை. இவ்வளவு வாரி வாரி கொடுக்கிறாரு பெத்தவங்க, தியாகம் பண்றாங்க, தன்னுடைய வாழ்நாளெல்லாம் உழைத்து உழைத்து பிளேஸ். அவங்க செய்யலையே. எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடுக்கல, எங்க அப்பா எனக்கு வீடு கட்டி வைக்கல, எங்க அப்பா எனக்கு சொத்து சம்பாரிச்சு வைக்கலங்கிறோம். நாம இவ்வளவு தகப்பனுக்கு என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவர் செய்யல ஏன் ஜெபத்து கேட்கல? நீ என்னத்தை செஞ்ச? நீ ஒண்ணுமே செய்யலையே. ஆண்டவரோடு நாம் அவர் அன்பா இருப்பதுல அவர் நாம நேசிக்க கத்துக்கணும். தாவீது அவ்வளவு பெரிய பாவம் செய்தான், உண்மை. அதனோட கன்ஃபஸ் பார்த்தீங்களா, 51 சங்கீதம் முழுவதும் எழுதி வைத்து விட்டான். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் உருவாகும் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் எனக்கு. இது இடையில வந்த இடைச்சொற்கள் அல்ல, காலேஜுக்கு போனதால் வந்தல்ல, ஸ்கூலுக்கு போனதால் வந்தல்ல, மொபைல் பிதுக்கினால் வந்தல்ல. என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே மேனுஃபேக்சரிங் ஃபால்ட், துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டேன். யாராவது எழுதுவாங்களா? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். எந்த மகனாவது எழுதுவானா? எழுதுனா என் சக்கரவர்த்தி. என் குணம் இப்படிதான், நல்ல தப்பு சொல்லு கட்டங்கள் நானும் அப்படி செய்வேன். செஞ்சுட்டு வந்து அப்படியே திருட்டு பையன் நின்று சொல்லுவாங்க, நான் அது செய்யலம்மா. போலீஸ் அடி அடிக்கும், உண்மையை ஒத்துக்க மாட்டான். பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு சக்கரவர்த்தி ஸ்டாண்டர்டு பேரு, ஹை ஸ்டாண்டர்ட் மேன், வேல்ட அவ்வளோ பிரஸ்தாபம் உள்ள ஒரு ராஜா சொல்றான், நான் உருவாகும் போதே துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டு விட்டேன், அக்கிரம சிந்தை காம வெறியினால் உண்டாக்கப்பட்டேன், துஷ்டத்தனத்தில் உண்டாக்கப்பட்டேன், பிறன் மனைவியை இச்சிக்கும்படி உண்டாக்கப்பட்டேன். என்னுடைய தாயின் வயிற்றில் இப்படித்தான் உருவாக்கி இருக்கிறேன். சிங்கம் கர்ச்சிக்கும். சிங்கம் புல்லு திங்காது, புலி பசித்தாலும் புல்லை திங்காது, மாடு வந்து கறியை சாப்பிடாது. அது மேனுஃபேக்சரிங், தயாரிப்பு நிலைமை இப்படித்தான் என்று. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு, ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு. நான் 2 பேர், நான் வேலைக்கு ஊழியத்துக்கெல்லாம் வராதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் வேலை பார்த்தேன். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்ந்து படிக்கிற ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அப்போது ஒரு பையனை நினச்சி ஒரு போயம், ஒரு செய்யுள் சொன்னோம்னா டக்குன்னு இருந்துச்சு அப்படி நிற்பான். புல்லட்டில் அடித்த மாதிரி துப்பாக்கி கிட 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 சொல்லிட்டு சார் அப்படின்ட்டு உட்காந்துருவான். மோளையில் இழந்துட்டு பாரா அப்படின்னா அவள் எந்திரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். பாவடை இழுத்து விட்டு இங்கிட்ட இழுத்து விட்டு நெளிச்சு இப்படி நின்று அப்படி நின்று அப்படிப்பா. இது எங்கே வந்துச்சு சொல்லு, எப்படி வந்துச்சு? 2க்கும் 2 கண்ணு இருக்குது, 2 மூக்கு ஓட்டம் இருக்குது, 2 காது இருக்குது, அதே பல்லு, அதே நாக்கு, அதே இது உடம்பு. நீங்களும் உங்கள் ஸ்டைலில் உங்களுக்குள்ள உடையை கட்டுப்படுத்துறீங்க. நாங்கள் எப்படி இந்த குணத்திலே மாறுபாடு? ஆம்பளை பையனா முன்னாடியே பிறந்துருமா சொல்லுவாங்க. 9 மாதத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்துடும். பொம்பளை பிள்ளை 9 மாதம் 10 நாள் அதுக்கு மேலே லேட் அரைவல். ஏன் இந்த லேட் அரைவல் தெரியுமா? அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இந்த பம்பர்லாம் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தானடா வண்டிக்கு, பம்பரு, எக்ஸ்ட்ரா லைட்டு, இதெல்லாம் அலங்கரித்து கத்தோடனே அனுப்புகிறார். தெளிவிலேயே பிறக்கும் போதே பெண் வந்து தன் மேனுஃபேக்சரிங் பார்ட்டு பெண்ணான அச்சம். அதான் பெண்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினால் நாங்கள் அலங்கரியாமல் அடக்கத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்ற விதத்தில் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறவன. நீங்கள் அடிமைகள் அல்ல. மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே உங்களுக்கு தேவன் இந்த குணத்தை எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்காக கொஞ்சம் நாள் எடுத்து அனுப்புகிறார். கைகளை தட்டுங்கள்.
இவன் அன்னைக்கும் அவசர புத்திக்காரன் தான், இன்னைக்கும் அவசர புத்திக்காரன் தான். எந்த பயலுக்காவது எந்த பொண்ணுக்காவது காதல் பண்ணிட்டு பைத்தியம் முடிச்சு ரோட்லயே பார்த்துருக்கீங்களா? நம்ம பயலுக்கு காதல் பண்ணிட்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா 4வது நாளே தாடி வளரும். பல் விளக்க மாட்டான், நாத்தம் பக்கத்தில் போக முடியாது, குளிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், கப்பல் இடிஞ்சு கையில் விழுந்து பெத்த தாய் செத்தா கூட அழமாட்டான், உட்காந்துருப்பான். இன்னும் ஒரு மாதம் ஆச்சா இங்கே திண்டுக்கலுக்கு நடக்க ஆரம்பிப்பான். எங்கேருந்து விளாங்குடியிலேருந்து திண்டுக்கலுக்கு. அது இந்த எல்லா பைத்தியம் பாருங்க நடக்குங்க. அதில் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கும், ஓரமாக தான் நடக்கும் பார்த்துக்கங்க. இன்னும் ஒரு ஒற்றுமை இருக்குது, ரோட்டில் கிடக்கிற அத்தனை குப்பையும் எடுத்து மூட்டையாக கட்டி எங்கே வச்சுக்கிறோம்? மேலே போட்டுக்கிறோம். 1 மாத பைத்தியத்துக்கு லேசாக தாடி வளரும், நகை வளரும். 6 மாத பைத்தியத்துக்கு இங்கே கருப்பு இருக்கும். அப்புறம் 1 வருஷ பைத்தியம் 2 வருஷ பைத்தியம்லாம் ஆச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தீயில போட்டால் 1 வாரம் நின்று அறியும். எந்த பொண்ணாவது அலைகிறாளையா? நம்ம பையன் என்னைக்குமே ஃபார்வேர்டாக வந்தவன், ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறான். அது மொபைலையும் கொடுத்து ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று, ஃபாஸ்ட் ஆப்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட்டு என்னது, ஃபாஸ்டரா ஒன்று வந்திருக்கு. என்ன அதுக்கு பேர் தெரியுமா? உனக்கு தெரியுமா ஐயா? உனக்கு தெரியுமா? இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். உடனே எனக்கு நேற்று கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது வேறு இந்த மொபைல் கம்பெனிக்காரன் சும்மா இருக்கான் ஐயா, இடையே போய் உங்களுக்கு எந்த வயசில் பொண்ணு வேணும்னு கேட்குறான். நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தார் பிரணாப் முகர்ஜி, இப்போ மறைத்து போனார் தெரியுமா? அவர் பார்லிமெண்ட்டில் பேசும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது, உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் இருந்தால் எந்த பெண்ணை செலக்ட் பண்ணுறீங்கன்னு. கேர்ள் ஃப்ரெண்டோட பேசணுமான்னு அவருக்கு கடுப்பாகி அந்த கம்பெனியை பேன் பண்ண சொல்லிட்டாரு. கிழவனுக்கே இப்படி வரும்போது, டேய் உங்களுக்கெல்லாம் எப்படிடா வரும்? நீ கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். இந்த ஆம்பிள்ள முன்னாடியே முந்திட்டு வந்துருச்சு, பெண் பிள்ளை லேட்டாக தான் வந்துச்சுன்னு ஸ்டாண்டர்ட் நிற்குதுங்க. ஆம்பிள்ள மண்ணில் உண்டாக்கப்பட்டான், பெண் பிள்ளை விலா எலும்பு. மண்ணு சக்தி வாய்ந்ததா, எலும்பு சக்தி வாய்ந்ததா? அதான் வளைஞ்சே இருக்கும், வெட்டினா தான் கீழே விடும். மண்ணில் தண்ணி தெளிச்சாலே பலன்னு கீழே விழுந்துடும். பார்த்துக்கங்க, சொல்லுமா. இப்போ கல்யாணம் ஆகும் தட்டியும் அம்மாவை அடிப்பான். அம்மா உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வாடா, கஞ்சிக்குள்ளே சுமாருமா இதெல்லாம் மீன் வாங்கிட்டேன். நான் இந்த ஜீன்ஸ் போட்டு இப்படிலாம் போட்டு இந்த குல்லா போட்டு ட்ரெஸ் போட்டு மீன் கடைக்கு போக சொல்கிறேன். நீ போய் வாங்கிட்டு வாப்பா. ராசாரே என்னை பெற்ற ஐயா போயிட்டு வா, சும்மாரு அப்படின்ட்டுருவான். இதே சாரு பைக்கில் போவார், கையை விட்டுருவார், கொஞ்சம் திரும்ப பிடிச்சி காலையும் விட்டுருவான். எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டு மண்டை திறந்து கிடப்பான் பார்த்துக்கோங்க. அது லேடிஸ் காலேஜெலாம் பார்த்தா எல்லாத்தையும் விட்டுருவான். இதே ஆம்பளைக்கு, இந்த ஆம்பளையானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அம்பி, இப்போ என்ன செய்வான்? அம்மாவுக்கு உப்பு பாக்கெட் வாங்கி கொடுக்காதவே, அம்மாவுடைய பேக்கை தூக்காதவே, இப்போ ரெண்டாவது பின்னாடி ஒரு தூக்குவாளி, ஒரு பேக்கு எல்லாம் இருக்கும். அவங்களும் வருவாங்க. அவங்க அப்படியே மினிக்கு அவ்வளோலாம் போட்டு அப்படி வருவாங்க. புது கல்யாணம் ஆச்சா, நீ போமா முன்னாடி. எப்படியே தாயவே மதிக்க மாட்டான். இப்போ சொல்கிறான், நீ போமா. பஸ்ஸில் நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டான், ஓடுற பஸ்ஸில் தான் ஏறுவான். ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டே அப்படிமா பக்கத்தில் வண்டி அடிச்சு தூக்கிட்டு போயிடும். இப்போ ஓடுற பஸ்ஸில் ஏறுறவன் இப்போ நீ ஏறுமா, நீங்கள் ஏறுங்க, யாரு நீ ஏறுமா. அப்போலாம் அந்த விண்டோ, இப்போ தான் ஏசி பஸ், அப்போல்லாம் விண்டோ சீட் தானே. இவன் கர்ச்சிப்படுத்து சீட்டை தொடச்சி கொடுத்து உட்காருமாம்மா. ஸ்திரீக்கு புருஷன் தான் அதிகாரி இருக்குது. ஆனால் வீடுகளில் பார்த்தா அது நேர்மாறாக இருக்கும். பார்த்துக்கோங்க, யாருக்கு யார் அதிகாரம் அவங்க வீட்டை பொறுத்து உண்டு. உட்காந்து இந்த தூக்குவாளி முறுக்கு அதிரசம்லாம் வச்சுட்டான். அம்மாவுக்கு என்னத்தை தூக்குனதில்லை, ஹேண்ட்பேக்கு கூட மாட்டேன் வாங்கினதில்லை. அம்மாவை பைக்கில் ஏற்றிட்டு போக மாட்டாங்க. இப்போ பைக்கில் சாரி கார்டே கிடையாது. ஏன்னா ஜீன்ஸ் போட்டு லெக்கின்ஸ் போட்டு உங்களை உட்கார வச்சு பின்னாடி அது இப்படி தூக்கி இருக்கு, சர்க்குன்னு வலிக்கு போய் முதுகில் உட்காந்துருவா. அப்புறம் ஆக்சிலேட்டர் வகையில் தான் கூட்டு போயிருக்கியா? இல்லை பாவம். என்ன இவன் உட்காந்தாச்சு. இப்போ அவன் என்ன செய்வான்? அவன் கொஞ்சம் இல்லை, நீங்களும் சாதாரணமான ஆள் இல்லை. என்னம்மா தாய்க்கு வயிற்று வெளில துடிப்பா, கால் வெளில துடிப்பா, காலே போயிருக்கும் தாய்க்கு, கண்டுக்கிற மாட்டான். தலையை வலிக்கிற மாதிரிக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்துடுறேன் ஓடனா. டபேரா செட்டில் காஃபி வாங்கிட்டு வந்தான், இப்படி வச்சான். உங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னா, காஃபி வாங்கிட்டு வந்ததுக்கா? இல்லை, கொஞ்சம் ஆற்றி வாங்கிட்டு வர. நான் ஆற்றி தரேன். சரி எனக்கு சிப் பண்ணா. அதான் உங்கள் ஆத்தா மாதிரியே நீங்களும் வந்து புத்தி இல்லாமல் திறக்கீங்க. நான் 2
என்னம்மா சுகர் கம்மியாக இருக்க, இந்த போய் வாங்கிட்டு வரேன். சுகரை போட்டு திருப்பி ஆச்சு. சரி, காஃபி முடிஞ்சிச்சு. அப்புறம் ரோசஸ் விற்கிறான், 2 வாங்கிட்டு வாங்க. போனான், வாங்கிட்டு வந்தான். மண்டையில் ஏதாவது இருந்தால் தானே. என்னம்மா இலையோட வாங்கிட்டு வரக்கூடாதா? 2 இலையும் வச்சு வாங்கிட்டு வரக்கூடாதா? அப்போ ஓடுவான். யாருக்கு யார் அதிகாரி? ஆட்டம் ஓட்டமெல்லாம் ஒடுங்கிறண்டி. ஓ வாலிபன், வாலிபன், இந்த பண்ணு டீல முக்கி சாப்பிட்டுருவா. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், உன்னை ஆட்டி படைச்சிருவா. உன் வீரமெல்லாம் ஒடுங்கி போயிடும். நாம் திருமணத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றும் உமக்கு கணவனா இருப்பேன், உனக்கு மனைவி. அந்த உடன்படிக்கை மீற முடியாத காரணத்தினால் ஒருவேளை இப்படி இருக்கலாம். உன் மணவானாகிய ஆண்டவரோடு நீ ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிற, எம்மை பிரிந்து வாழ முடியாதியா. கைகளை தட்டி, பேச்செல்லாம் நினைவெல்லாம் உமதாகும், இரவெல்லாம் பகலெல்லாம் நேசரே என்னது உம்மை பற்றி தானே. அவரை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராத்திரியும் பகல் ஆண்டரை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்க. போர்வையை மூடுனா வேற நினைப்பா வருது. மொபைலை பார்த்தா பைபிளையும் வச்சிருக்கான், மற்றதையும் வச்சிருக்காங்க. எதை தொடரான்னு தெரியல. ஊழியக்காரன் கூட அப்படிதான் இருக்கான். இப்போ ஜாக்கிரதை, ஆயுதத்தை சரியா யூஸ் பண்ணணும். வெப்பன்ஸ் இந்த மனித இனம் உண்டாக்கிச்சு பாருங்க, அணு ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள். அந்த வெப்பன்ஸ் யாருக்கு? மனிதனை அழிப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீ உண்டாக்கின ஆயுதம், கத்தி எடுத்தவன், வாள் எடுத்தவன் வாளாலே சாவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எனவே ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை திடமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்ல நிச்சயமான கிருபைகளை, நித்திய உடன்படிக்கை, பெர்மனன்ட் கவர்னன்ட்டாக, நிரந்தரமான உடன்படிக்கையாக நான் உனக்கு ஏற்படுத்துறேன் மகனே. அது உன்னை விட்டு விலகாது. ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாக்கும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் அக்னிமயமானவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் சொல்லுகிறார் எழுதியிருக்கிறதா? வேற எழுதியிருக்குது. ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்திருக்காங்க ஏசாயா தீர்க்கதரிசி அந்த இடத்துல. உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். இங்கே தான் ஸ்பெசிஃபிக் பண்ணணும். இந்த கிருபை எதிரால வந்துச்சான், உன் மேல வச்ச மனதுருக்கம். என்னுடைய மனதுருக்கம், தேவனுடைய மனதுருக்கம் மகிமையா நிரப்புவார், வல்லமையா நிரப்புவார், மனதுருக்கச்சினா நிரப்புவார். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு, இது மகிமையான ஈவு. ஸ்மித் வெக்கில்ஸ்வர்த் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 19ஆம் நூற்றாண்டில் உலகத்தையே கலக்கிய வல்லமையான குணமளிக்கும் ஊழியத்தை செய்த தேவனுடைய மனிதர். அவருடைய கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். இந்த ஊழியர்களுக்கெல்லாம் ஒருவித போராமை வந்தது. நாமளும் வால் போஸ்டர் அடிக்கிறோம், விளம்பரப்படுத்துறோம், டிவியில் இதெல்லாம் கொடுக்குறோம், பயங்கரமான விளம்பரம் கொடுக்குறோம், நமக்கு கூட்டமே வர மாட்டேங்குது. அவன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், வந்து நிற்கிறான். புதுன்னு இஸ்ரேல் புற்றிலிருந்து வருவது போல வருகிறார்களே, இதுக்கு என்ன அதிசயம்? நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பசங்கிட்ட, அங்கிள் போய் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் நில்லுங்க, நீங்கள் ஆவிக்குரியர்களாக இருந்தால். அங்கிள் மூலமாக ஆண்டவர் எத்தனை வரங்களை அவர் கொடுத்து பயன்படுத்த அன்று கவனித்துக் கொண்டிருங்கள். பிரசங்கத்திலே கவனியுங்கள், ஜெபத்திலே கவனியுங்கள். ஒரு நாள் இவனுக்கு கவனித்ததில்லை. சொக்கனுக்கு சட்டி அளவு உட்காரணும், எந்திரிக்கணும், போகணும். அந்த காலத்தில் அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரஹாம், இங்கே நம்ம டிஎல் ஆஸ்பன், இவரோடு நான் மீட்டிங், டிஎல் ஆஸ்பல் மீட்டிங்லாம் கூட்டத்தில் அவர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறேன். அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பார்ப்போம். குணமளிக்கும் வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிய வரம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆப்ரேட் ஆகிறது அப்படியே பார்ப்பேன். அன்னைக்கு ஒரு காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். மதுரையில் டிஎல் ஹாஸ்பன் மீட்டிங் நடக்குது. கடைசி அங்கே வந்துட்டு போய் இறந்து போயிட்டார். கர்த்தர் ராஜ்யம் போனார்.
மேடையில் அவர் பக்கத்தில் என்னை கொண்டு உட்கார வைத்தார்கள். உட்கார்ந்துருந்தேன் அந்த ரோலை. அவர் பேசுவது ரொம்ப அமைதி. 90 வயசுக்கு மேலே வந்து பிரசங்கம் பண்ணார். ரொம்ப அமைதியாக பேசினார். எனக்கு காய்ச்சல் நெருப்பாக கொதிக்குது. அவர் சொன்னார், ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற சகல வியாதிகளும் நீங்கி போகட்டும், சுகமாக்கும்னார். அப்படி ஏதோ ஒரு ஷாக் அடிச்சு, அவ்வளோதான். கத்தலை, கூச்சல் படலை, கையக்கலை, போ வா அப்படிலாம் கத்தலை. 2 அந்நிய பாஷையை பேசி உடம்பெல்லாம் குலுக்கலைங்க. நீங்கி போகட்டும், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நான் கண்ணை மூட திறந்து பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, ஜில்லுன்னு இருக்கு. இப்போ எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல ஆசை வந்துருச்சு. பச்சை தண்ணி குடிக்காம 3 நாள் கிடந்தேன். அப்போ தான் ஒரு தேவ மனுஷனுக்குள்ளேருந்து எத்தனை வரங்கள் வல்லமைகள் வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பேசும்போது பிரசங்கத்தில் எத்தனையோ பேர் நேற்றெல்லாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஐயா எனக்காகவே பேசினேங்க. 20 வயசு பொண்ணு எழுதுனா, 80 வயசு தாத்தா எழுதுனா, எனக்காகவே பேசினாங்க. சிஸ்டர் சொன்னாங்க, அண்ணே நேற்று எனக்காகவே ஆண்டவர் பேசினார் அண்ணே. அப்போ கவனிக்கணும், யூ ஆர் ஏ ஸ்பிரிச்சுவல் பாய், ஸ்பிரிச்சுவல், யூ ஆர் ஏ சைல்ட் ஆஃப் காட். நீ வந்து நிதானிக்கணும் ஆவியில். இத்தனை வரங்கள். இவ்வளோ நேரம் அங்கிள் என்னோட விளையாடி கொண்டு இருந்தார், என்னை திட்டி கொண்டிருந்தார், என்னை ஏசி கொண்டிருந்தார். ரூமில் நான் தானே அவருக்கு கால் கையில் அமுக்கி விட்டுட்டு இருந்தேன், காப்பியை கொடுத்தேன், தண்ணியை கொடுத்தேன். இந்த ஆள் ஒரு டையை கட்டிட்டு வந்து நின்னதும் வேற மாதிரி பேசுகிறாரு. இது எங்கே இருந்து வந்தது ரகசியம்? நிதானிக்கணும். எல்லோரோடும் படகுல படுத்துக்கொண்டார். சாப்பிட ஏதாவது இருக்காப்பா அந்த அத்திமரத்தை பாருங்கன்னாரு. ஜோக் அடிக்கிறாரு, இந்த ராயனுக்கு காணிக்க வரி செலுத்தலாமா? அப்பவும் ஜோக் அடிக்கிறார். இந்த துட்டை கொண்டு வந்து பார்த்து, இந்த உருவம் யாருடையது? ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கிறாரு. ஜனங்களாக இருந்தால் அவங்க காலை கழுவி சேலையில தொடச்ச கூட இருக்க ஒருத்தர் நெஞ்சில் படுக்க வச்சுக்கிறாரு. என்னை மாதிரி பணப்பையை ஒருத்தன் கொடுத்துட்டு பணத்தை தொட மாட்டேங்கிறாரு. சாதாரண மனுஷனை வாழ்றாரு. ஆனால் போய் நின்ன உடனே 5 அப்பத்தை 2 மீனும் 5000 பேருக்கு போஷிக்கிறார். கைகளை தட்டுங்களேன். தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறார். குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குறார். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். 85 கிலோமீட்டர் மைல் நடந்து போய் லேகியோன் பிசாசு பிடித்தவனை சுகமாக்குகிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க எங்கெல்லாமோ இருந்த மக்கள் ஓடி வருகிறார்கள். சாதாரண உங்களில் ஒருவனாக வாழ்ந்தவர். கவனிக்கணும், உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு நடக்கிறேன், உங்களோடு பேசுகிறேன், உங்களை என் பிள்ளைகளாக வளர்க்கிறேன். அங்கிள் வேறு, அப்பா வேறு, தேவனுடைய மனிதன் வேறு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல. அங்கிள் வேறு, அப்பா வேறு, தேவனுடைய மனுஷன் வேறு. கவனிக்கணும். என்னடா இவ்வளோ நாள் இருந்தார்? அவன் காலையில் வந்து ஒரு சொன்னான், சிஸ்டர் பசரியா சிஸ்டர், உங்கள் பையன், நான் ஒரு உளர்னீங்களா அங்கிள்? நான் ஒரு ஜெபம் பண்ணேன் அங்கிள் ராத்திரி, எனக்கு சொப்பனத்தில் அங்கிள்கிட்ட இருக்க வரங்கள்லாம் எனக்கு வேணும்னு, எடுத்துக்கோ அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு அங்கிள். நான் என்னோட பயந்துட்டேன். இப்போவே எதிர்கடை, கீரை கடைக்கு எதிர்கடை போட்டுருவானா, வேறு சபையை தொடங்கிடுவானா? நான் சொன்னேன், இப்போ பயந்துட்டு சொன்னேன், நான் எடுத்துட்ட பிறகு, நான் போன பிறகு நீ அதை உனக்கு கொடுத்துருவாடா ஆண்டவர். பயன்தான் எனக்கு. இப்போமே கொடுத்துட்டாருன்னா எதிர்த்தாப்புல சபையை கட்டிவிடுவானே. ஒரு நாளும் அப்படி பேசினவன் அல்ல. ஒரு நாளும் ஆவிக்குரிய காரியம் அவன் பேசவே மாட்டான். இன்னைக்கு காலை எழுந்திரிச்சு அப்படி சொன்னான். எனக்கு என்னமோ அது கண்கள் உடனே கண்ணீர் கடகடன்னு வந்துருச்சு. என்னடா அழ வைக்கிற, காலையில் ட்ரெஸ் பண்ணிட்டேன்டா, மேக்கப் கலைஞ்சிட போதுடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்து பார்க்கணும். பேசின விதத்தை நினைத்து பார்க்கணும். என் மகளே, நீ நிர்மூலமாவதில்லை. கொடைக்கானலிருந்து ஸ்வீடனுக்கு போற 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே எப்படி இருக்கோ சூழல், என்ன தெரியும்? அவங்க கலாச்சாரம் தெரியுமா? அவங்க ட்ரெஸ் கோட் தெரியுமா? அவங்களுடைய தகுதி தெரியுமா? ஏதோ நான் போனேன் ஆளோட்டியை போல. ஆண்டவர் இதையெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அவர் என்னை நிறைவேற்றி இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தம்பி பாலச்சந்திரன் உட்கார்ந்திருக்க. காட் பிளஸ் யூ தம்பி. பிரைஸ் தி லார்ட். என்னோடு இருந்தார், ஊழியத்துக்கு வருவார். சின்ன வயசில், வாலிப வயசில். இன்னைக்கு குழந்தை குட்டியோடு இருக்கார். நான் தம்பியா அவர் தம்பியான்னு தெரியல நினைக்கிறேன். நான் ரொம்ப அண்ணன் அவருக்கு, பெரிய அண்ணன். நேற்று இருக்க அவர் துபாய்க்கு போனார். நல்ல ஊழிய என்னோடு காடு மேடெல்லாம் அலைந்திருக்கிறார். இன்றைக்கி அந்த இடத்துல போய் தன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். ஓஹோ என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்திலே அதிகாரியாய் மாற்றுவாராம். கைகளை தட்டி ஹல்லேலூயா.
கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பார். கொஞ்சத்து உனக்கு கொடுத்த இந்த கேமரா ஒர்க், உனக்கு கொடுத்த இந்த டிரைவிங் ஒர்க், உனக்கு கொடுத்த இந்த சாதாரண வேலையில் உண்மையா இருந்து பார். கர்த்தர் உன்னை ராஜகுமாரனாய் மாற்றுவார். சிஸ்டர் பசரியா சொன்னாங்க, என் பிள்ளை வேலைக்கு விடல, சம்பளத்துக்கு விடல, என் பிள்ளை நல்ல பிள்ளையாய் ஒழுக்கம் உள்ளவனாய் கர்த்தருடைய மகனாய் வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக டென்சிங் தான் என்கிட்ட விட்டுருக்கேன். எந்த தாய் சொல்லுவா, ஒத்த காசு வருமானம் வரல, 20 வயசுல உழைக்க வேண்டிய வயசுல நான் அங்கே விட்டுருக்கேன் சொல்ல முடியுமா? அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொன்ன விஷயம் அது. நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா இதே வார்த்தையை ஃபோனில் சொன்னீங்கல்ல? என் பிள்ளைய சம்பாதிக்க விடலை, சம்பளத்துக்கு விடலை, என் பிள்ளைய ஒழுக்கம் உள்ளவனாய் நல்லவனாய் கர்த்தருடைய மகனாய் மாறுவதற்காக அண்ணங்கிட்ட விட்டுருக்கேன். பலிபீடத்தில் வைத்து விட்டேன், திருப்பித் தர கேட்க மாட்டேன். கைகளை தட்டி. அர்ப்பணம் சமர்ப்பணம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருந்தால் வேறு ஒருத்தருக்கு அடிமையாகிவிடக் கூடாது. இரவும் பகலும் பேச்செல்லாம் நினைவெல்லாம் நீர்தானே. ஆண்டவரோடு வாழும் வாழ்க்கை, உடன்படிக்கையின் வாழ்க்கை. இப்போ ஸ்மித்திட்ட ஓடி வந்து சொன்னாங்க, கேட்டாங்க, சார் நாங்களும் என்னென்னோ பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், நீரும் ஜெயரீர உமக்கு மட்டும் இப்படி ஊழிய கூட்டம் எப்படி வருது? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது வேற ஒன்றும் இல்லைப்பா, வேற ஒன்றும் இல்லை பாஸ்டர்ஸ், வேற ஒன்றும் இல்லை ப்ராஃபட்ஸ், வேற ஒன்றும் இல்லை பிரதர்ஸ். நான் போய் மேடையில் நின்ற உடனே நெருப்பை பிடித்து தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விடுகிறேன். ஒரு மனுஷன் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறான், வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வருகிறது, என்னை பிடித்து நெருப்பு அவர்களையும் பிடித்துக் கொள்கிறது. அதுதான் ரகசியம் என்றார். நீ நெருப்பிலே வேக வேண்டும். தன் ஊழியக்காரனை, தன் தூதர்களை காற்றுகளாகவும் தன் ஊழியக்காரனை எப்படி வைக்கிறாராம்? அக்னி ஜுவாலையாக வைக்கிறார். என் வாயின் வார்த்தைகள் அக்னியும் உங்களை ஜனங்களை விறகுமாய் மாற்றுவேன் என்றார். உன் வாயின் வார்த்தை அவ இச்சைக்கு தான் இழுக்குது, ஆம்பளை இழுக்குது. உன் வாயின் வார்த்தைகளை எரிக்கிறதா இருக்கணும். கைகளை தட்டி ஒரு அலையில எரிக்கணும். பாவத்தை சுட்டரிக்க வேண்டும். ஒரு ஆத்மாவை திருப்ப வேண்டும். அக்கிரமத்தின் வழியை விட்டு திரும்பி, பொல்லாத வழியை விட்டு திரும்பி தேவனோடு உடன்படிக்கை பண்ணி பாரேன். அடுத்த செகண்ட் நீதான் ராஜகுமார். ராயல் சொசைட்டி தி வேர்ல்ட், ராயல் ஃபேமிலி இன் தி வேர்ல்ட். மகிமையான ஒரு ஜனம், எவ்வன ஜனமாக கர்த்தர் மாற்றுவார். பழைய வாழ்க்கை இல்லை, பழைய வாழ்க்கை இல்லை. ராகாப் வேசியின் மூலமாக இயேசு கிறிஸ்து சந்ததி வந்தது. பாத்தீங்களா? வேசி மூலம் வர முடியுமா? அவளுடைய நற்கிரியை, அவர் தேவனுடைய ஜனத்துக்கு செய்த அந்த உதவியை கர்த்தர் மறக்காமல் இருந்து ராகாப் இந்த ஜனன மனன கணக்கு பட்டியலில் வரும்போது அந்த ராகாப் வேசியுடைய சந்ததியிலே தான் கடைசியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் வரும். மகதலேனான மரியாள் என்ற ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் முதல் தரிசனம் கொடுத்தார். கைகளை தட்டுங்களேன். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ இப்பொழுது அது பிரச்சனை இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எப்படி ஆகிறதோ அதுதான் இங்கே தேவை. கைகளை தட்டி. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். கிறிஸ்துக்கு முன் இந்த வாழ்க்கை அவர் மறந்து விடுவார். நீங்க தான் மறக்காம இன்னைக்கு இருக்கீங்க. உன் சொந்தக்காரன் மறக்க மாட்டான், உன் புருஷன் மறக்க மாட்டான், மனைவி மறக்க மாட்டா, மற்றவங்க மறக்க மாட்டாங்க. பார்வர் ஷாப்பில் போய் குப்பையை கலர்னா என்ன வரும்? அசிங்கமாக இருக்கும். அது சொன்னா அதான் வரும். சாத்தான் பழைய வாழ்க்கை கலருவான். ஆண்டவர் பழையதை சமுத்திரத்தில் போட்டுவிட்டு உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நிரந்தரமான கிருபை. கைகளை தட்டி. நிச்சய கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறேன். எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். ஆண்டவர் உங்களை செய்வார். படி எபிரேயர் 10:19 சொல்லு, புதிதும் ஜீவனமான மார்க்கம். ஏசாயா 54:7 சொல்லுகிறது, ஈமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். ஈமை கண் மூடும் நேரத்தில் உன்னை கைவிட்டதுக்கு எந்த கதினா நிரந்தரமா விட்டுட்டான் என்ன செய்வேன்? இப்ப ஆண்டவர் கைவிட்டான்னு வச்சுக்க, டங்குவார் வந்து போயிடும். அப்புறம் அவ்வளவுதான், டவுசர் ஓட்ட, ரோடு அளக்கணும். டி தெய்வம் உன்னை கைவிடாத வர நீ பாக்கியவான். கைகளை தட்டி. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறவன் அவன் மேல் இரக்கமா இருக்கிறேன். தேவனுடைய இரக்கத்தை விருதாவன் நினைச்சிடக்கூடாது, கிருபையை விருதாவன் நினைச்சிடக்கூடாது. கிருபையின் கதவை அடைக்கப்பட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆத்துல இருக்க அத்தனை பேரும் அம்போதான் ஸ்மாஷ் ஆயிடுவேள். ஏண்டா அம்பே, புரியுதா? உன்னை புரியுறதா? அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாதே. ஆண்டவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அதை அவர் ஸ்திரப்படுத்துவார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களில் நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். இரக்கத்தினால் நீதிக்கு முன் யாக்கோபு 2:13 சொல்கிறது,
நீதிக்கு முன் இரக்கம் மேன்மை பாராட்டும். யாத்ராம் 20:6, உபாகமம் 5:10 சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கு இந்த இரக்கத்தை கட்டளையிடுவேன். கைகளை தட்டி. என் தாயார் எனக்கு தெரிந்த நாட்கள் இருந்து ஒரு 50 வயதுக்கு மேல், அவங்க மரிக்கும் நாள் வரை ஒரு 40-45 வயசுக்கு மேல் பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டார்கள். ஹார்ட் டிசீஸ், பிளட் ப்ரெஷர், சுகர், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, கிட்னி ஃபெயில். லாஸ்ட் டேஸில் கிட்னி ஃபெயில் டயாலிசிஸ் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். 22 ஆண்டுகள் பலவித பலவீனம். அதையும் வைத்துக்கொண்டு காலை 4 மணிக்கு ஒரு சாசம் நிறைய மருந்து மாத்திரைகளை ஒரு நாளைக்கு கொடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு பதில் மாத்திரைகள் தான். டயாலிசிஸ்க்கு பெஞ்சமின் தூக்கி கொண்டு போவான். பெஞ்சமின் மினியும் அப்பொழுது அவள் கர்ப்பிணியாக இருந்தாள், 3 மாதம். அதையும் வைத்துக்கொண்டு என் தாயை தூக்கி கொண்டு 2 பேரும் போய் நாட்கணக்காக உட்காந்துருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். டயாலிசிஸ் முடி தூக்கி கொண்டு வருவார்கள். ஒரு நாளாவது என் தாய்க்காக நான் கண் விழித்ததில்லை. எங்களுக்கு அவங்க சிரமமும் கொடுத்ததில்லை. மரிப்பதுக்கு ஒரு நாளைக்கு முன்னதான் அவங்களுக்கு கொஞ்சம் படுத்த படுக்கை மாதிரி ஆனாங்க. ஆனால் காலை 4:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள், பாடல் சத்தம். ஐயோ, அவ்வளோ இன்பமாக இருக்கும். ஹை பிச்சில் பாடுவாங்க. யாழும் தீங்குழலும் உன்னோசை மறக்குமோ, பாலுலகில் பாலனாய் வந்த நாதா. காலையில் பாட ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா அண்ணன், சும்மா இரு, உனக்காகத்தான் ஜெபிக்கிறேன். 1 மணிக்கு போவேன் ஜெபித்துக்கிட்டு இருப்பாங்க. காலை இரவு 12 மணிக்கு போவேன் ஜெபித்துக்கிட்டு இருப்பாங்க. காலை 4 மணிக்கு பார்ப்பேன் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலை விடிந்த பிறகு 8 மணிக்கு பார்ப்பேன் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ தான் தூங்குனாங்க, எப்போ தான் இறங்கினா. 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாங்க. பண்ணிக்குவோம், 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுவாங்க. நான் வந்துட்டோன்னே எங்கள் அம்மா ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தவறாக நினைத்தேன். ஆனால் 2009ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 5ஆம் நாள் பரலோகம் போனார்கள். சொல்லிவிட்டு போனார்கள், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்ன நேரம் நான் பரலோகம் போய்விடுவேன், உன் மடியில் தான் உயிர் போக வேண்டும். அதே போல போனது. கண்ணை மூடுபொழுது சொன்னார்கள். அவங்க பேசினா கடைசியில் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க பாரு அப்படின்னாங்க. எனக்கு எங்கம்மானே, நீ ஊழியக்காரன் தானா, நல்லா ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பாரு. நாங்கள் மறிக்கும் எனக்கு அறிவுரை சொன்னார்கள். நீதியிலே நட, சத்தியத்தை விற்காதே, விதை, பரிசுத்தத்தை காத்துக்கொள், ஜனங்களையும் ஆண்டவரை ஏமாத்தி விடாதே, உண்மையாய் ஊழியம் செய், உண்மையை உற்சவமாய் ஊழியம் செய், கர்த்தர் உன்னோடு இருப்பார். உன்னை விட்டு பிரிந்து போவது மட்டும்தான் எனக்கு கவலையை ஒழிய வேறொன்றுமில்லை. என் பிள்ளையை விட்டுட்டு போறனே, என் மகனை விட்டு விட்டு போகிறேன் என்ற ஒரே கவலை. தயவு செய்து 22 வருஷம் நீதான் என் உயிரை பிடித்து வைத்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு இருப்பது தானப்பா எனக்கு இன்பம். ஆனால் சரீர வேதனை தாங்க முடியலடா, நீ ஒப்பு கொடுத்துரு, நான் ஆண்டவர் என்னை எடுத்துருவாரு, நான் போய்டுறேன். நாங்கள் அவங்க படுற வேதனையை தாங்காம ஒப்பு கொடுத்தேன். அடுத்த 1 மணி நேரம் பரலோகம் போனார்கள். ஒரே மணி நேரம் சொன்னார்கள், கடைசியாக நான் தேவனுடைய ரட்சிப்பில் கலிகூறுகிறேன், என் உள்ள மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறது, நான் தேவனுடைய ரட்சிப்பில் கலிகூறுகிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கண்ணை மூடினாங்க, அப்படியே போயிட்டாங்க. இருக்கும் வரை தெரியாது. அடுத்த நாள் 5ஆம் நாள் பிரேயர் மீட்டிங் தொடங்கணும். அவங்க 5ஆம் தேதி இருக்கிறாங்க, 6, 7ஆம் தேதி நாங்கள் பிரேயர் மீட்டிங் தொடங்குறோம். அவங்க என்னெல்லாம் என் காது கேட்க அந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணாங்களோ அதுதான் இன்று வரை நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த நாள் இருந்து என் தாயின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அப்படியே என் வாழ்க்கை நடத்த தொடங்கினார். நான் நினைச்சேன் என் தாய் நடிக்கிறா, அதிக பரிசுத்தவாட்டி போல அதிக ஜெபிக்கிற போல நடிக்கிறா நினைச்சேனே, அதெல்லாம் பொய். என்னுடைய கற்பனை, தவறான எண்ணம். என் தாய் வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். எங்க அம்மா வடிச்ச ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் என் தாயின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இத்தனை பாக்கியம் பாருங்கள். ஏமே இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். இருக்கும் வரை தெரியாது பாருங்க, அலைஞ்சிட்டு வருவேன். எல்லா வீட்லையும் என்ன ராஜாவை போல தேவதனை போல எங்களை கவனிப்பார்கள். கறி, மீன், முட்டை, அது இது
ஸ்பெஷல் சாப்பாடு 5 நட்சத்திர ஹோட்டல்களில் எப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே கொஞ்சம் ரசம் சாதம் ஊறுகாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கும். இங்கேயும் கறி வச்சு அது வச்சு இது வச்சு எக்கச்சக்கம் ஸ்பெஷலாக வச்சுக்கிட்டு அந்த எழும்ப முடியாத நிலைமை எழுப்பி செவத்தை பிடிச்சி போய் சமைச்சு செவத்தை பிடிச்சிட்டே வந்து என் டைனிங் டேபிள் வச்சுட்டு என் பக்கத்திலே நின்று இதை போட்டுக்கையா இதை போட்டுக்கையாமாங்க. சும்மா விடுங்கம்மா, இதெல்லாம் சாப்பிட்டு தான் வெறுத்து போய் வந்திருக்கேன். இப்படியே ஒரு கண்களில் அவங்களுக்கு கண்ணீர் வழிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் சொன்னாங்க, இப்போ தெரியாதுடா தம்பி, ஒரு நாள் கேட்பதற்கு ஆள் இருக்காது, அப்போதான் அம்மாவை நினைப்பேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க பரலோகம் போன பின்பு 2-3 வருஷம் ஆயிருக்கும். ஒரு நாள் டேபிளில் உட்காந்து என் அன்பு மகள் மினி கொண்டு வந்து எல்லாத்தையும் டேபிளில் வச்சுட்டான். இப்படி பார்த்தேன், அப்படி நானாக போட்டேன். என் இடது பக்கத்தில் அந்த சேர் பக்கத்தில் எப்போ எங்கள் அம்மா நிற்பாங்க. அப்படி நிமிர்ந்து பார்த்தேன், இதை வச்சுக்கையா அதை வச்சுக்க அம்மா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரே சத்தம் போட்டு அழுதையும் பாருங்க. பென்னி மீனி எல்லாரும் ஓடி என்ன அங்கிள என்ன ஒன்றும் இல்லை, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என்ன இருக்கும் வரை அந்த மதிப்பு தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் 80 வயதாகட்டுமே நமக்கு தாய் தானே. அந்த அன்புக்கு இணையாக ஒரு அன்பையும் ஒப்பிட முடியாது. அந்த அன்புக்கு இணையாக ஒரு அன்பை நாம் ஒப்பிடவே முடியாது. பேசுவதும் பழகுவதும் நம்மிடத்தில் கண்டிக்கும் பொழுது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கண்டிப்பில் தான் நம்முடைய அன்பே இருக்கிறது பாருங்கள். அந்த கண்டிப்பில் தான் நம்மை வைத்த உயிரையே வைத்திருக்கிறார்கள். அந்த தாய் கண்டித்து வளர்க்காத ஒரு குழந்தை தருதலையாய் போயிடும். எனவே இந்த காட்சன் மீது எனக்கு ரொம்ப கொள்ளை பிரியம். என் பிள்ளை யாரு தொட்டா, நான் பறக்கும் போதே சொன்னேன், உன் பிள்ளைய அடிச்சே வளர்ப்பாண்டானே. 2 முறை தான் அடித்திருக்கிறேன். ஆனா தினந்தோறும் ஒரு 10 தடவையாவது அவங்க அம்மா அடிப்பான். எனக்கு கோபம், என் பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காளே. அப்புறம் தான் யோசித்தேன், அவள் அவனை எப்படி உருவாக்கி இருக்கிற விதம், தேவபக்தி, பரிசுத்தம், ஞானம், படிப்பு, ஒழுக்கம், டிசிப்ளின். நான் இருந்து செய்ய முடியாதே. அந்த அப்ரோச் ராங் மாதிரி தெரியும், ஆனா நோக்கம் சரியானது. கைகளை தட்டி அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து ராங் மாதிரி பசங்களுக்கு தெரியும்டா. ஆனா அவங்க நோக்கம் இருக்க, என் பிள்ளை சமுதாயத்துல தலை சிறந்தவனா நிற்க வேணும் என்று சொன்னேன். ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோர் நினைக்கட்ட. எங்க அம்மாவுக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்க, உங்க வயிறு பாக்கியம் உள்ளதும்மா. எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கே, சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் நம்மை அப்படித்தான் நேசிக்கிறார். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். நம்மோடு தாவீதுக்கள் நிச்சயமான உடன்படிக்கையை, கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக தேவன் ஏற்படுத்த. எப்படி இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரி
வாழணும், தூயோனாய் மாறணும், துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துறக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உன்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆராதனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி நிச்சய கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். மகிமையால் நிரப்புவேன். இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையாம்? சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்த கிருபை. பிரசங்கி 4:14 வாசிக்க கேட்கலாம். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவதும் உண்டு. அரசால சிறைச்சால் என்று புறப்படுவாரும் உண்டே, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டே. சிறையில் இருக்கிறவனை சிங்காசனத்துக்கும் சிங்காசனத்தில் இருக்கிறவனை சிறைச்சாலைக்கு கொண்டு வருவது கர்த்தருடைய கிருபை. சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எடுத்து பிரபுக்களோடு தன் ஜனத்தின் அதிபதியோடும் அவர் அமர பண்ணுகிறாராம். நெல்சன் மண்டேலா என்று ஒரு தென்னாப்பிரிக்கனுடைய தலைவராய் விளங்கிய மாபெரும் தலைவர். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? அவர் சிறைச்சாலையில் வாடினார். எத்தனை ஆண்டுகள்? யாருக்கா தெரியுமா? தெரியுமா? உனக்கு தெரியுமா நெல்சன் மண்டேலா? கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கு தெரியுமா நெல்சன் மண்டேலா? தெரியும். உனக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா நெல்சன் மண்டேலா? தெரியுமா? சரி, உனக்கு தெரியுமா? தெரியும்.
எத்தனை வருஷம் அவர் சிறையில் இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? தெரியாது. மாஸ்டர் படம் எத்தனை நாள் ஓடிச்சுடா சொல்லு. தெரியுமா தம்பி? தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியும். இப்போ சொன்னா திட்டிப்பிடுவேன்னு சொல்லல. தெரியும். உங்க வாழ்க்கையெல்லாம் எங்க போய் தொலைய போகுது எனக்கு தெரியல. பால் வாத்து கட் அவுட்டுக்கு ஊத்துங்க, பூவை வாரி இறங்க, கடைசியில் தெருவில் நின்று முக்காடை போட்டு போங்க, பிச்சை எடுங்க. ஐக்கியம் இல்லை, ஜிக்கேயும் இல்லை, 2 4ன்னு சொல்ல தெரியல, கால்குலேட்டர் கேட்குறான் உடனே கடனே. பெட்ரோல் பல்கில் எவ்வளோ காசு எடுக்கிறா, இத்தனை லிட்டருக்கு இவ்வளவு 82 ரூபாய் சில்லறை அப்படின்னா ஒரு 15 லிட்டருக்கு எவ்வளோ ஆகணும்னு கால்குலேட் பண்ண தெரியல. அவன் போட்டது தான் பில்லு. அப்புறம் 2 வாட்டி ஸ்விப் பண்ணிடுவான், இவன் ஓடுவான் திருப்பி. இல்லை சார் ஒரு தடவை அடுத்து போங்கம்மா, போ போ. மூளையை வளருங்கடா, அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். நெல்சன் மண்டேலா தென் ஆப்பிரிக்காவின் விடுதலைக்காக போராடி சிறை சென்று 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். எவ்வளவு வருஷம்? 27 years. அதுவரை அவர் யார் என்றே தெரியாது. 27 ஆண்டுகள் கழித்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய அரசாங்கம் அவர் விடுதலை செய்தது. ஒரே நாளில் சுசிலம்பட்டிலிருந்து, சொக்கத்தேவன்பட்டியிலிருந்து, களியக்காவலிலிருந்து, செங்கவளை அங்க வர உள்ளூர் தர வர நெல்சன் மண்டேலா யாரும் தெரிஞ்சு பிள்ளை. ஒன் டே 27 வருஷ சிறைவாசகம் யாருக்கும் தெரியவில்லை, விடுதலையான உடனே தெரிந்தது. எனவேதான் சொன்னார், வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில் இருக்கிறவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வர முடியும் கைகளத்தை. இதுவரை உன் வாழ்க்கை சிறையா இருக்கிறது, இதுவரை உன் வாழ்க்கை சிறையிருப்பில் இருக்கிறது. ஒன் டே ஒன் டைம் God's appointed time. தேவன் நிச்சயிച്ച சமயம் വരുമ്പോൾ, കർത്താവിന്റെ സമയം വന്നു ചേർന്നാൽ നിനക്ക് ഒരുവനും കതവടയ്ക്കാൻ ഒക്കത്തില്ല. ദൈവം തുറന്ന വാതിൽ ഒരുവനും പൂട്ടാൻ ഒക്കത്തില്ല. தேவன் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. அதுவரை காத்திரு. அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. நெல்சன் மண்டேலா அந்த நாட்டுடைய தலைவராக, பிரசிடென்டாக உயர்ந்த பதவிக்கு வந்தார். மாபெரும் தலைவராக அறியப்பட்டார். உலகம் முழுவதும் 27 ஆண்டு சிறைக்கு பின்பதாக. சிறைச்சாலை இருக்கிறவனை சிங்காசனத்துக்கும், சிங்காசனத்தில் இருக்கிறவனை சிறைச்சாலைக்கு, சிறுமை என்கிற பதத்திற்கு ஆங்கில திருமறையில் கலாமிட்ரி அண்ட் அஃப்ளிக்ஷன், உபத்திரவம் அல்லது பெரிய நஷ்டம் என்ற அர்த்தமா. நீ எதற்கு உபத்திரப்படுறிய எனக்கு தெரியல, நீ எதுக்கு கஷ்டப்படுறியோ உனக்கு தெரியல. சாதாரண புழு கொசு கடிக்கிற பிரச்சனைக்கெல்லாம் உபத்திரம் சொல்லி தாடியை வச்சுண்டு தல்ல படிச்சுக்கிட்டு பிராந்தனை போல கிறுக்கனை போல பிரார்த்தனை அலைஞ்சுட்டு இருக்கு. ரோடால ஸ்கேல் வச்சு அளந்துக்கிட்டே போ, அங்கிருந்து பிரயோஜனமாவது இருக்கும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் எத்தனை அடி நீளமான அளந்துட்டு சொல்லு. ஒரு நாட்டிற்காக போராடின போராட்டத்திற்காக கிடைத்த பரிசு அது. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கரத்திலே சிறைச்சாலையை போல உன்னை ஒப்புக் கொடுத்து அடங்கி இருக்கும் பொழுது ஒரு நாள் ராஜகிரீடமா தன் கரத்தில் உயர்த்துவார். அப்படி என் கரத்தில் ராஜ முடியும் அலங்காரமான கிரீடமா இருப்பாய். உபத்திரவத்தில், நஷ்டத்தில் அவர்தான் உங்கள் சிறுமையை மாற்றுகிறவர். நீங்கள் அவருடைய வேலையிலே ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் வேலை என்ன? கொடுக்கப்பட்ட வேலையிலே ஜாக்கிரதையா இருங்கள், கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் இதயத்தை மாற்றுவார் மாற்றுவார் மாற்றுவார். சோப்பு கொடுத்துட்டார், தண்ணி கொடுத்துட்டார், பாத்ரூம் கொடுத்துட்டார், டவலும் கொடுத்துட்டார். இனி என்ன செய்யணும்ன்ற? குளிக்கணும்னு ஆசை, இங்கே ஊத்த பிடிச்சி இருக்கு, இவ்வளவு அழுக்கு இருக்கு மேல. குளிக்கணும்னு ஆசைப்பட்டா இனிமேல் நம்ம குளிக்க வைப்பாரு. சோப்பு இருக்கு, டவல் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, தண்ணி இருக்கு. பாத்ரூமுக்குள்ள போகணும், டவலை கட்டணும், தண்ணியை திறந்து விடணும், சோப்பு எடுக்கணும், தேய்ன்னு தேய்ச்சி அப்புறம் நீ சுத்தம் பண்ணிக்கணும். எத்தனையும் கொடுத்தார், செய்ய வேண்டிய நீ செய்யணுமே. அப்புறம் ஆண்டவர் பேசல, நான் அப்புறம் சொல்லு, நான் கேட்கிறேன். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, கைகளை தட்டி உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, கையை தட்டுங்களேன். மறுரூபமாக்க ஒப்பு கொடுத்தா தானே. சாண பிடிக்கல, கத்தி வெட்ட மாட்டாங்க. உரிச்ச வாழைப்பழத்தை 9 வெட்டு வெட்டுது.
உரிச்ச வாழைப்பழத்தை 9 வெட்டு வெட்டுற கத்தி நம்ம வீட்டில். சாணம் பிடிக்க அடுத்த திருவழியே போயிட்டு இருக்கான், கூப்பிடணும் இல்லையா? இங்கே வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு 10 கத்தி இருக்குது, சாணம் பிடிச்சி தாங்க. அதே பதம் வந்துடுமா கத்திக்கு? சாணம் பிடிக்கணும். வைரத்தை பட்ட தீட்டத்தான் அதுக்கு மதிப்பு கூடுதல். தங்கத்தை புடமிட்டு அடிக்கத்தான் அதுக்கு மதிப்பு கூடுதல். அருவாளுக்கு சாணம் பிடிச்சா தான் பதம் கூடுதல். உன்னை சாணம் பிடிக்க ஒப்புக்கொடு. அதற்கு போய் பார், உன்னை ஆயுதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். வல்லமையான ஆயுதம். வாலிபன் அம்பர துணியிலப்பட்ட கூர்மையாக்கப்பட்ட அம்பு லக்கை நோக்கி அப்படி எழுதிவார். சிறுமையில் தூக்கி எடுக்கும் கிருபை. இதை விட்டுட்டு ஆண்டவரே செய்யட்டும், நான் உட்கார்ந்துருப்பேன், திம்பேன் படுப்பேன், ராத்திரி 12 மணி வரை முடிப்பேன், காலையில் 11 மணி வரை தூங்குவேன், அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் படுப்பேன், 4 மணி தூக்கிட்டாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணுற தாய்க்கு ஒரு கொட்டு சட்டக்குன்னு கொட்டணும். 5 மணிக்கு எந்திரிக்க சுடுதண்ணி தூக்கி ஊற்றி விட்ருங்க. 5 மணிக்கு பிள்ளைங்க எந்திரிக்காட்டு நல்ல சுடுதண்ணியை காய்ச்சி மூஞ்சிலே ஊற்றி விட்ருங்க. நீ படுக்கிறதும் தூங்குறதும் தூங்காத ஒரு விஷயம். பேக் சைடில் சன்லைட் வர்றது மாதிரி சன்ரைஸ் பேக் சைடில் அடிக்கிறது மாதிரி தூங்கக்கூடாது. பின்தூங்கி முன்னழுவாள் பத்தினி அந்த காலத்தில். இப்போ முன்தூங்கி பின்னழுவாள் பத்தினி. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு தானாக சீவிக்கிட்டு போகுது, தானாக குளிச்சுக்கிட்டு போகுது. அந்த காலத்தில் காத்தால 4 மணிக்கு ரோட்டில் தெருவில் முத்தத்தில் சரக்கு சரக்கு சரக்குன்னு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் சொல்லுங்கள்? வாசக்குட்டி. அதுக்கு போய் என்ன செய்வாங்க? சாணி தெளித்து கோலம் முன்னாடியே போட்டுருவாங்க. சாணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவா. இப்போ 9 மணி நேரம் லேடிஸை வெளியே பார்க்க முடியலைங்க. ஏன்னா காலையிலே ஏதாவது வந்துடும், மொபைல் வந்துடும், நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்பா. ஊற்ற வாயோடு உட்காந்து காஃபி வீசுன உன் கையில் வாங்கி குடிக்கலாமா? இவனும் கொரட்டை போடுவான். பன்னி மாதிரி, பன்னி உரும்பு தான் மனுஷன் படுக்கிறானா தெரியலங்க, பன்னி மாதிரியே படுக்கிறான். என்ன வெரைட்டிஸ் கொரட்டப்பா. இப்போ அந்த காலத்து 50 வயசு 60 வயசுக்கு மேலே தான் கொரட்டை போட்டான். இப்போ 18 வயசில் கொரட்டை போடுறானுங்க. அந்த வயிறு அப்படி போய் அப்படியே பார்க்குறது. ஜெல் இருக்கும்ல கொரட்டை, அப்படியே மூக்கில் பஞ்சை வச்சு ஏற்றிடலாமான்னு இருக்கும் பாருங்க. எனக்கு 11 மணிக்கு மகன் எந்திரிக்க தாய் சந்தோஷம். இப்போ தான் எந்திரிச்சானே அட்டி கொடுக்கணும். முறைச்சி பார்க்குறியா நீ? காலையில் எந்திரிக்கணும். பொட்டை பிள்ளைங்கள பண்ணல, ஆம்பளை பெண்ணுக்கும் அதே கதி தான். அப்போ பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம இந்தியாவில் தான், வெளிநாட்டில் ஜப்பான்லலாம் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக்குன்னு என்ன செய்வாங்களா? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்கள். உனக்கு தெரியுமா? ஜப்பானில் ஸ்ட்ரைக் பண்ணனா என்னது உனக்கு தெரியுமா? ஜானுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஜபராஜ் உனக்கு தெரியுமா? ஜபராஜுக்கு என்ன தான் தெரிஞ்சு, என்ன சொன்னாலும் புரியாது, திருப்பி சொல்லவும் தெரியாது. ஜபராஜுக்கு, அபிஷேக் ஜபராஜுக்கு. நான் வேற ஜபராஜ் நினச்சிடாதீங்க. ஜப்பானில் ஸ்ட்ரைக்னா ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. 8 மணி நேரம்னா 16 மணி நேரம் வேலை செய்வாங்களாம். உடனே அந்த கவர்மெண்ட் பயந்தா, ஐயோ நிறுத்துங்க உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணதெல்லாம் விற்கணுமே. அதிக வேலை செய்வது, அங்கே வேலை செய்வான் ஆட்கள், வேடிக்கை பக்கம் ஆளே இருக்காது அங்கே. இங்கே ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லைங்க. ஒரு எருமை மாட்டை குளிப்பாட்டினா 10 பேர் வேடிக்கை வைப்பான். என்ன சார் எருமை மாடு குளிக்க வச்சுருக்காங்க? அப்போ வேலை வெட்டி இல்லாத பயலாக இருக்கான்னு அர்த்தம். பப்ஜி கேம்னு நான் போகிறேன் அமரன்சி வீட்டுக்கு, கொன்சி வீட்டுக்கு. தெருவில் ஒரு 40 பயல உட்காந்துக்கிட்டு சுடுறா குத்துறா குத்துறான்னுறாங்க. என்னடா இது அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் 5 மணி சொன்னால், அங்கிள் இது பப்ஜி கேம்பாங்க. பப்ஜி கேம்பா அப்படின்னு. பப்ஜி இல்லை அங்கிள், பப்ஜி. ஓ அந்த பப்ஜியா, சரி. வெட்டுறா குத்துறா உதைக்கிறா, வேலை வெட்டி இல்லாத பையில செய்ய வேண்டிய வேலை. நேற்று 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கான். இவன் நமக்கு ஆப்பு தான் வைக்கிறாங்க. தினம் எப்படா தூங்குவான், தலையில போட்டு கூட கொண்டுருவாங்க. பார்த்துக்கங்க. வாழ்க்கையில் வேலை வெட்டி இல்லாத பையன் அர்த்தம். வேலையில் ஜாக்கிரதை இருக்கணும். உனக்கு கொடுத்த ஒரு கீபோர்டு வாசிக்க ஒர்ஷிப்பா, சனிக்கிழமை உபாசம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை காத்தால 9 மணிக்கு ஆராதனா 8:45 வந்து உட்காரு, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு கீபோர்டில் கையை வை.
அப்புறம் பாரு, தாவீது மகரையாளை எடுத்து வாசித்தான், சவலை பிடித்த அசுத்தாவி ஓடிச்சு. இவன் வாசிக்கும் போது பேயெல்லாம் உள்ள வந்துருங்க. செய்யும் வேலையிலே ஜாக்கிரதை. வேதம் என்ன சொல்ல, வாசிக்கலாமா? நீதிமொழி 22:29. தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், அவன் நீசருக்கு முன் நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிற, கொடுத்த வேலையிலே ஜாக்கிரதை, கொடுத்த ஊழியத்திலே ஜாக்கிரதை, கொடுத்த டிரைவிங்லே ஜாக்கிரதை, கொடுத்த இதோ கேமரா வேலையிலே ஜாக்கிரதை. படக்கு படக்கு எந்திரிச்சு போகக்கூடாது. உனக்குள்ளே அத்தனை திறமை இதில் காட்டிடணும். எவ்வளவுலாம் டெக்னிக் கிடைக்கும் யோசிக்கணும். கொடுத்த வேலையிலே ஜாக்கிரதை. அங்கே ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் ஜாக்கிரதையை செய்து முடி, பெரிய வேலையை கொடுப்பார் கைகளை தட்டி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ கொடுத்த வேலை ஜாக்கிரதை இல்லை, அதனால ஆண்டவர் உன்கிட்ட பேச மாட்டார், உனக்கு இன்னி கொடுக்க மாட்டார். 2 தாலந்து வந்தவே அந்த பெருக்கல, அதனால அதையும் பிடிங்கி எத்தனை தாலந்து உள்ளவன் கொடுத்தாரு? 10 தாலந்து 5 தாலந்து உள்ளவன் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு பையன், நான் ஏற்கனவே பிரசங்களை சொன்ன ஒரு சம்பவம் உண்டு. ஒரு கிராமத்தில் பன்றி வியாபாரி ஒருவன் இருந்தான். அவன் பேர் சடையன். என்ன பேர்? சடையன். அவனுக்கு ஒரு 8 வயசுல ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் சடையன் சொன்னான் மகனுக்கு கூப்பிட்டு, டே தம்பி, பக்கத்து கிராமத்துக்கு மாமாட்ட போய் இன்னொரு பன்றி வியாபாரி ஒரு பன்னிக்குட்டி வாங்கிட்டு வாடா, விற்கணும் அப்படின்னா. சரின்னு இவன் போனான். அப்பா சொல்லிட்டு ஒரு சாக்கு பை, கோணிப்பை எடுத்துக்கொண்டு போனான். பக்கத்து கிராமத்துக்கு போனான். ஒரு பன்றிக்குட்டியை அப்பா கேட்டானா, அவர் ஒரு பன்றிக்குட்டியை போட்டு சாக்கு பையில் கட்டி கொடுத்தாரு. தூக்கிட்டு வந்தான். வரும் வழியிலே கிரிக்கெட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. கிரிக்கெட் பிள்ளை இந்த பசங்களாம் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. ஹை கிரிக்கெட் அப்படின்ட்டு வச்சுட்டு அந்த பையை வச்சுட்டு, கோணிப்பையை வச்சுட்டு உட்காந்தான். அதெல்லாம் கவனம் எல்லாம் எங்கே இருந்திருக்கும் அந்த பையனுக்கு? கிரிக்கெட்டில் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு குறும்பு பிடித்த ஒருத்தன் வந்தான். சாக்கு பையில் இடனா இருக்குன்னு பார்த்தான். திறந்து பார்த்தான் பன்னிக்குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாய்க்குட்டி உள்ள போட்டு கட்டி வச்சுட்டான். சரின்னு கொஞ்ச நேரம் அப்பா தேடுவாருன்னு போனான். போய் அப்பாட்ட வாங்கிட்டா, ஆமாப்பா பன்னிக்குட்டி வாங்கி இருந்தாங்க. அப்பா சாக்கு பையை திறந்தார். அப்படின்ச்சு. எப்படி சொல்லிச்சு? என்னடா பன்னிக்குட்டி வாங்கிட்டு சொன்னா நாய்க்குட்டி இல்லப்பா, சொன்ன வேலையை செஞ்சிருக்கா. சமான ஒரு அடி அடிச்சார். ஓடி போடா ராஸ்கல், வாங்கிட்டு வாடா பன்னிக்குட்டிய. திருப்பி பன்னிக்குட்டியை கொண்டுக்கிட்டு ஓடுறான் பைக் கட்டிட்டு. அதே மாதிரி வரவழியில் அதே மேட்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி உட்காந்தான். மத்தையன் வந்தான். இப்போ பன்னிக்குட்டி எடுத்து வச்சுட்டு என்ன செஞ்சான்? நாய்க்குட்டி எடுத்து வச்சுட்டு என்ன செஞ்சான்? பன்னிக்குட்டியை மறுபடியும் உள்ள போட்டு கட்டி வச்சுட்டான். இவன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் கிராமத்துக்கு பன்னிக்குட்டி வாங்கின மாமாவிடத்தில் போகிறான். என்ன மாமா, என்ன சின்ன பையன் நினைச்சு ஏமாத்திட்டீங்களா? பன்னிக்குட்டி கேட்டா நாய்க்குட்டியை கொடுத்தீங்க, அப்பா அடிச்சாரு தெரியுமா? திறந்து பார்த்தா பன்னிக்குட்டி. அவன் புரண்டு போட்டான். அறிவட்டவரே, பன்னிக்குட்டி தான் இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி திருப்பி வரான். அது யூஷுவல். உட்காந்தான். கிரிக்கெட் மேட்ச்சு. மத்தையன் வந்தான். இப்போ உள்ள என்ன போயிடுச்சு? நாய்க்குட்டி போயிடுச்சு. பன்னிக்குட்டி வெளியே வந்துருச்சு. திருப்பி அப்பாட்ட வந்தான். என்னடா இப்ப அங்க போனா அது பன்னிக்குட்டியா தான்ப்பா இருக்கு, இந்தாங்கப்பானா. திறந்து பார்த்தாரு, நாய்க்குட்டி. பட்டான் ஒரு அடி, 2 பல்லு விழுந்துருச்சு. இந்த நாய்க்குட்டி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் நாய்க்குட்டியை பார்த்தான். நாய்க்குட்டி ஒன்று பன்னிக்குட்டியாரு, இல்லாட்டி நாய்க்குட்டியாரு, என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறியா? நம்ம வாழ்க்கை அப்படிதான். நாம மாற மாட்டோம். கொடுக்கப்பட்ட வேலை ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். சமயத்தையும் நேரத்தையும் மற்றவர்களையும் குற்றம் சுமத்துவோம். நீங்க அப்படி சொன்னதுனாலதான், அப்படி நினைச்சதுனாலதான் வீட்டை விட்டு ஓடி போற. சந்தேகப்பட்டீங்க, அதனால அவரையே நினைச்சிட்டு ஓடிட்டேன். சந்தேகப்பட்டா ஓடிடுவியா? உன்னோட ஒரு குஷ்டரோகியை வச்சு சந்தேகப்படுறேன், குஷ்டரோகி கூட ஓடு. ஒரு முள்ளமாரி பையல சந்தேகப்படுறேன், போடு. இதயத்தின் நினைப்பு பேச்சு எல்லாம் தான் இருக்கு. அதனால இது ஒரு சாக்கு. நம்ம அக்கறை இல்லையாமா, நம்ம பெத்தவங்களுக்கு அக்கறை இல்லையாமா? பாருங்க, ஆய் பட்டு அங்கிருந்து நான் ஓடுவேன். ஆய் கழுவி விட்டு, தொடச்சி விட்டு, பவுடர் போட்டு, பொட்டு வச்சு, இந்த குரங்குக்கு கண்ணு பட்டு இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சு, கண்ணே மணியே வைரமே வழிநிறமே விழி நிறைந்தவனே வீரர் வழி வந்தவனே என் முத்தே பவளமே கரங்குறங்க கொஞ்சம் தாளாட்டின தாய். இப்போ அஃபெக்ஷன் இல்லையாமா. அஃபெக்ஷன் வேற இடத்துல இருந்து வருதாமா? வரும். பிரிச்சு மேஞ்சிடணும். வருமா? கொடுக்கப்பட்ட வேலையிலே ஜாக்கிரதையா இருந்து விட்டு ராஜ கிரீடம் வருகிறதா என்று எதிர்பார்த்திரு. பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு. கொடுத்த வேலையிலே உண்மையாயிரு. கர்த்தர் உயர்த்துவார். தன் வேலையிலே ஜாக்கிரதையா நீ கண்டால் எங்க நிற்பாய்? நீசருக்கு முன் நிற்காமல் ராஜாக்களுக்கு முன் நிற்பாயம். கைகளை தட்டி
நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மதுரைக்கு ஆளோட்டியா அடிமையா 3 ரூபாயோடு பிச்சைக்காரனை போல வந்தேன். கர்த்தனை ராஜகுமாரனை விட உயர்த்தி வைத்தார். லட்சம் கோடி மக்களை கொடுத்திருக்கிறார். ராஜகுமாரனை போல வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அப்படித்தான் வைத்திருப்பார். எதற்கு தெரியுமா? கொடுக்கப்பட்ட வேலையிலே என் எஜமானுக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்ததில்லை, துரோகம் செய்ய போறதும் இல்லை. கைகளை தட்டி, என் எஜமான் எனக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ணதில்லை, துரோகம் செய்ய போறதும் இல்லை. அவர் தீமையே செய்யாத தெய்வம், தீமை செய்யவும் மாட்டார். ஆமென். அவர் கலத்துக்குள் அடங்கி இருங்கள். 1 சாமுவேல் 2:8, சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, சிறியவனை புழுதியில் இருந்தோம், எளியவனை குப்பை உயர்த்தி எடுத்து அவருடைய பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடும் அமர பண்ணுகிறார், தூக்கி வைப்பார். ஆண்டவருடைய கிருபை, சிறுமையிலிருந்து தூக்கி எடுக்க கிருபை. ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டில் ஒரு ஏழை பையன் ஒருத்தன் அழுக்கு சட்டை போட்டுட்டு கிழிஞ்ச டவுசர் போட்டு பசியோட போகிறவரை பார்த்து, ஏதாவது தாங்க சார், ஏதாவது தாங்க சார். நான் ஒருத்தன் கூட கண்டுக்கல. ஒரு 50-60 வயது இருக்கும் ஒரு தாய் ஷாப்பிங் மார்க்கெட்டில் போனால், என்னமோ தெரியல, சட்டுன்னு இப்படி திரும்பி பார்த்தா, இந்த பையனை பார்த்தா அவளுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு. வா அப்படின்னா வந்தான். உள்ளே கூட்டிக் கொண்டு போனாள். நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுத்தாள். நல்ல தின்பண்டங்களை, சாப்பாடுகளை வாங்கி கொடுத்தாள். காலுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாள். கொஞ்சம் பணத்தை எடுத்து அவன் பாக்கெட்டில் வைத்து ஒரு முத்தமிட்டு, போய் வா மகனே என்றாள். இந்த பையன் குறுக்குறுன்னு அப்படியே பார்த்தான், அப்படியே யோசிச்சான். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? நீங்க தான் இயேசுவோட அம்மாவா? நீங்க தான் இயேசுநாதருடைய அம்மாவா? ஏனப்பா அப்படி கேட்குற? இல்லைம்மா, நான் அந்த ரோட்டில் நின்னேன், வாசல நின்னேன், ஒருத்தர் நான் கண்டுக்கல. நீங்க என் மேல, இந்த நாதியத்தவை மேல இவ்வளவு இறக்கம் காட்டி உள்ள கூட்டு வந்து இவ்வளவு வாங்கி கொடுத்து என்ன இவ்வளவு அன்பாகி நேசித்தீர்களே, அதான் சந்தேகம் வந்துருச்சு. மனுஷங்களில் யாரும் இப்படி இருக்க முடியாது, நீங்க இயேசுவோட அம்மாவா இருக்கலாம் நினைச்சேன்னு. அந்த அம்மா கண்ணீர் மல்க சொன்னார்கள், இல்லை மகனே, நான் இயேசுவின் அம்மா அல்ல, இயேசுவின் மகள். நான் இயேசுவின் தாய் அல்ல, இயேசுவோட மகள். உன்னை மாறி அனாதையா நின்றேன், சிறுமையில் இருந்தேன், ரோட்டோரம் நின்றேன், எல்லாராலும் கைவிடப்பட்டேன். அவர் என்னை மார்போடு அணைத்தார், என்னை நேசித்தார், என்னை உயர்ந்த இடத்துல வைத்தார். எனக்கு அவர் செய்ததை உனக்கு செய்தேன், அவ்வளவுதான் என்றார். சிறுமையிலிருந்து தூக்கி எடுக்கும் கிருபை. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவனுடைய கரம் இறங்கும், அத்தனை சந்தோஷம். 5 படி தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மோடுகையில், தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மோடுகையில், பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, தூயா திருப்பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் கோளாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என்பர்களும், அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என்பர்களும்,
பொன்னடி பூமானின் பூச்சோயிர் பெற்றதால் பொன்னடி பூமானின் பூச்சோயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார் என்னோடி காலமாய் பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஊற்றமும் சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஊற்றமும் இகலில் அரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன். அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பீனில் அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பீனில் இன்பம் நுகர்நிழை பாருவர் கூட நான் பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் தாயின் தயவுடைய தெய்வம் சிறுமையிலிருந்து தூக்கி எடுப்பார். வேதம் சொல்லுகிறதே, சங்கீதம் 40:17, சங்கீதம் 70:5, சங்கீதம் 86:1, சங்கீதம் 109:22. இவைகள் எல்லாம் சொல்வது என்ன? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மீது நினைவாகவே இருக்கிறார். உங்கள் மீது நினைவாக இருக்கிறார். சிறுமையிலிருந்து தூக்கி எடுப்பார். கிருபை, நிச்சய கிருபை. சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக நிரப்புவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வு மகிழ்ச்சி நான் நிரம்பும், ஆசீர்வதிக்கும். கடைசியாக இழந்ததை கொடுக்கும் கிருபை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். லூக்கா 19:10, 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை கொடுக்கும் கிருபை. நீதிமொழி 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் புளோரிடா என்ற ஒரு மாநிலம் உண்டு. அங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நண்பர் அங்கே இருந்தார். 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட
ஒரு செடி, வீட்டில் வளர்க்கும் செடியை அந்த பொட்டானிக்கல் கார்டனில் விற்பனை செய்தார்கள். அது அந்த தேசம் எங்கும் பிரபலமானது. அநேகருக்குள் தன் வீட்டிலும் அந்த செடியை வைக்க வேண்டும் என்று விரும்பி அந்த நண்பர் அந்த பொட்டானிக்கல் கார்டன் போனார். அந்த குறிப்பிட்ட செடியின் பெயரை சொல்லி வாங்குவதற்காக சென்றார். பணத்தை செலுத்தி அந்த செடியை வாங்க போனார். அந்த கடைக்காரர், அந்த விற்பனையாளர் என்ன செய்தார்? சருகாக காய்ந்து போன குச்சிகளை 4-5 எடுத்து, இலையும் குச்சியுமா இருக்கிற 4-5 குச்சிகளை கொடுத்தார். இவருக்கு கோபமும் அதிர்ச்சி கலந்து, சார், நான் ஃப்ரெஷ் பிளான்ட் வளர்க்கறதுக்கு கேட்கிறேன், நீங்க இந்த சருகை போய் எனக்கு கொடுக்குறீங்களா? அந்த கடைக்காரர் சிரித்தார். இந்த செடியின் ரகசியம் உங்களுக்கு தெரியாதா சார்? இங்க வாங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்தார். அந்த காய்ந்து போன சருகை குச்சிகளை அந்த பக்கெட் தண்ணியில போட்டார். போட்ட 2வது நிமிஷம் அப்படியே அந்த இலைகள் எல்லாம் பச்சையாய் மாறியது. புது பொலிவுடன் துளிர் விட்டு அப்படியே பச 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 என்று ஒரே கிரீனிஷா மாறிச்சு. இதுதான் இந்த செடியின் சிறப்பு. எனவேதான் இது புகழ் பெற்றது. காய்ந்து போன சருகாய் போன ஒன்றை தண்ணீரில் பட்டவுடன் அது பசுமையாய் மாறுவது போல இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் பசுமையாய் மாற்றுவார். உங்கள் சருகான வாழ்வு துளிர்க்கும், உங்கள் வாழ்வு செழிக்கும், மகிமையினா நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். சங்கீதம் 145:14 சொல்கிறது, விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆமோஸ் 9:12 சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி எழுத்து கட்டுவேன். நீதிமொழி 118:5 சொல்கிறது, நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. மறுபடியும் இழந்து போனதை கொடுப்பார், சிறுமையிலிருந்து தூக்கி எடுப்பார், கிருபைகளை நித்திய உடன்படிக்கையா உங்களுக்கு ஏற்படுத்துவார். இன்றைக்கு அதை செய்வார். மகிமையினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார். தேவ கிருபை உங்களை தொடும், உங்களை ஆசீர்வதிக்கும். எத்தனை சந்தோஷம்! நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. நான் ஜெபிக்க போகிறேன். தாழ்மையாக சேரோ பாத சண்டையே தேண்ட நீட Hare
நன்றி இயேசு சுவாமி. உடைய வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும். எங்களுக்கு தாவீது கருணை நிச்சய கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்த என்று சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் நம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ பூரண கிருபை, அப்போஸ்தலர் மீதும் கொரிந்து சபையில் மீதும் இருந்த அதே கிருபை ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் குடும்பத்துக்கும் நிரம்பி வழியட்டும். சாபம் நீங்கட்டும், பலவீனம் நீங்கட்டும், சத்துரின் போராட்டங்கள் நீங்கி போகட்டும். சகல சத்துரு வல்லமையும் சத்துரின் கட்டுக்களையும் சத்துரின் கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி. சாபங்கள் வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இந்த வருகிற வாரம் முழுது என்ன தேவையோடு என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் உண்டாகட்டும். ஜூம் ஆப், யூடியூப், பேஸ்புக் மூலமாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரலோக ஆசீர்வாதம் தங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு நரகம் போல இருக்கிற வாழ்வு மாறட்டும். ஊழியங்களில் கிருபை வழங்கட்டும். வல்லமையான ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு உண்டாகட்டும். வல்லமை வரங்கள் ஞானம் பிரசன்னத்தினால் நிரப்பும். குழந்தைகளின் படிப்பை ஆசீர்வதியும். வாலிப பிராயத்தில் விட வேண்டிய காரியத்தை விட்டு கர்த்தருடைய ராஜ்யம் போகும் வழியை தேடக்கத்த கிருபை அளித்திரளும். இவ்வாலிப பிள்ளைகளின் இதயங்களை போராடி கட்டி வைத்திருக்கிற பிசாசின் வல்லமையிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலாக்கிற இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என்னை கவனித்திருக்கிற ஒவ்வொரு சிரசிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீ சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதி கனமகிமை செலுத்துகிறேன். சகல சத்துரு வல்லமையின் சத்தின் கட்டுகளையும் சத்தின் கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் இயேசு நாமத்தில் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தலும் என்னை கேட்டு இந்த நேரடி ஒலிபரப்பை கேட்டு ஆண்டவர் எங்கள் வாழ்விலும் ஒரு கிருபையை நிச்சய உடன்படிக்கையாய் நித்திய உடன்படிக்கையாய் உண்டாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் இறங்கி நிற்கிறார்களோ கர்த்தருடைய பூரண கிருபை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு சகோதரன் சிரசிலும் தங்கி நிலைத்து நிற்பதாக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சகல சத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே இந்த ஜெபம் முடியும் பொழுது தங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்தந்த ஆசீர்வாதம் விடுதலை அந்தந்த வீடுகளில் சிரசுகளில் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி. நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்தரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நேரடி ஒளிபரப்பிலும் கலந்து கொண்ட அத்தனை பேர் நன்றி சொல்கிறேன். அடுத்த வாரம் நாம் எல்லாம் சந்திப்போம். தேவ கிருபையினால் இம்மட்டும் காத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியக்காக ஜெபிங்க. நம்முடைய தேவைகள் மிகுது. ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டுமான பணி இருக்கிறது. லேண்ட் அந்த பாதையை வாங்கிட்டோம். இனி வாங்கினதுக்குள்ள கொஞ்சம் காசு திரும்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஏவினால் காணிக்கினாலும் தாங்கள் தொடர்ந்து ஊழியத்தை ஜெபத்தினால் தாங்கள் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமார தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கனமும் கர்த்தராகிய இயேசு ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்று விசேஷமாய் இந்த வருகிற வாரம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். நீரே ராஜாவே. அல்லேலூயா.
ஹalleluya துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஹalleluya உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா